அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சம்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் சம் என்ன அப்படின்னு பாருங்கள். 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம டைரெக்டாகவே பிஎன்ஆர் ஃபார்முலா இருக்குல்ல, அதவே அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க மக்கள் தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,25,000 கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ 2,25,000 போட்டுக்கணும். அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் 12% அதிகரிக்குமானாலும் கொடுத்துருக்காங்க. அப்போ 12/100 போட்டுக்கணும். சரியா? இப்போ இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ கிடையாது. அதே மாதிரி இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 கிடையாது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 27,000 கிடைக்கும். சரியா? அதோட இப்போ இங்கே அதிகரிக்குன்றதானே கேட்டிருக்காங்க. அப்போது இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,25,000. அதோட வந்து என்ன செய்யணும்? ஆட் பண்ணிக்கணும். 2,25,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2,00,000 ஆட் பண்ணால் 0 0 0 7 12க்கு 2 மீதம் 1 2 2 4 1 5 2,52,000 கிடைக்கும். அப்போ எந்த ஆன்சர் கரெக்டு? நம்மளுக்கு ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். சரியா? ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் கவனிங்க. ஓர் எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓர் எண்ணுடன் அந்த எண்ணின், அப்போ ஓர் எண்ணுன்னா அந்த எண் என்னாதுன்னு தெரியாது நம்மளுக்கு. அப்போ அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அடுத்த கண்டிஷன் என்னது? அந்த எண்ணின் 16%. அப்போ அந்த எண்ணோட என்ன செய்கிறாங்க? 16% குறைக்க, 16% குறைக்க அப்படின்னா இன்ட்டு 16/100 எவ்வளோ கிடைக்கிது? 42. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இப்போ இங்கே எக்ஸு மைனஸ் 16x /100 ஈக்குவல் டு 42 கிடைக்கும். சரியா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் வந்து எல்சிஎம் வந்து 100 வரும். அப்போ 100 எல்சிஎம் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இல்லை, அதனால் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ 100x மைனஸ் 16x /100 ஈக்குவல் டு 42ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸு தான் தேவை. அப்போ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண 100xலேருந்து 16x சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 84xன்னு கிடைக்கும். 64x /100 ஈக்குவல் டு 42ன்னு கிடைக்கும். ஓகேவா? கிடைக்கிது அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. அப்போ 84x இஸ் ஈக்குவல் டு இந்த 42 இன்ட்டு இந்த 100 வந்து அங்கே போகும்போது இன்ட்டு 100 ஆயிரும். /, இங்கே எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 84 அப்படியே கீழே இறக்கிடலாம். அப்போ 42 இன்ட்டு 100 /84. சரியா? அப்போ 142 242 சார் 84. அப்போ 12 5 2 சார் 10 0. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது? நம்மளுக்கு 50% கிடைக்கிது. ஓகே, 50% வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ ஏ இஸ் த கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் கவனிங்க. 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% பெருகுமானால் 2011 மக்கள் தொகையை காண்க. இப்போ 2010க்கும் 11க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? ஒரு இயர் தான் கேப் இருக்குது. சரி, 1 இயர் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ டைரெக்டாகவே நம்ம போட்டு போகலாம். அப்போ 1,50,000 இன்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்? 10% தானே அதிகரிக்குது. அப்போ 10/100 1% தான் நம்ம இன்ட்டு 1 போட்டாலும் 1 போட்டாலும் 2 அடிச்சுக்கோங்க. இந்த ஜீரோ கட் ஆயிரும். மீது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 1,05,000 கிடைக்கும். சரியா? 1,05,000. இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? பெருகுமானால். அப்போ அதிகரிக்குதுன்றாங்க. அப்போ எவ்வளோ அதிகரிக்குதுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 1,50,000 இருக்குது பார்த்தீங்களா, அதோட இந்த 1,05,000 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு ப்ளஸ் 1,05,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,65,000 கிடைக்கும். சரியா? அப்போ சி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் கவனிங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை, இந்த மக்கள் தொகை சம் அடிக்கடிக்கு அவங்க கேட்கக்கூடிய சம்ஸ். சரியா? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது டைரெக்டாக ஃபார்முலா மெத்தடுக்கே போயிடலாம். உங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. சரியா? இப்போ பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அவங்க ஈக்குவல் டு பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,76,400
6400 சரியா இன்ட்டு 1 ப்ளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளவு 5% அதிகரிக்குது. அப்போ 5/100 எவ்வளவு வருஷம் 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் சரியா. இப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் 1,76,400 இன்ட்டு இதை உள்ள சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 100 இங்கே வந்து எதுவுமேனா 1 இருக்குன்னு அப்போ எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு 100 + 5/100 ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும் சரியா. ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1,76,400 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் 105ன்னு கிடைக்கும் 105/100 ஹோல் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். இதை கட் பண்ண என்ன கிடைக்கும் 2 5s are 10 1 5 is 5 அதே மாதிரி 2 5s are 10 0ன்னு கிடைக்கும் ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் 1,76,400 இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது 21/20 ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது சரியா. இப்போ இதை அப்படியே 2 டைம் எழுதுங்க 1,76,400 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கட் ஆயிரும் இங்கே 2 ஜீரோ கட் ஆயிரும் சரியா. மீதம் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது அப்போ கட் பண்ணுங்கள் 2 1 2 is 2 அதே மாதிரி இங்கே கட் பண்ண 8 2s are 16 ரிமைண்டர் 1 8 2s are 16 2 2s are 4 இங்கே கட் 2 ஜீரோ கட் ஆயிருச்சு சரியா. மீதம் நம்மளுக்கு என்ன இருக்குது 882 வருது. அப்போ இங்கே 2 இருக்குல்ல 2 இங்கே கட் பண்ணுங்கள் 4 2 8 4 2 8 1 அப்போ 21 × 21 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 441ன்னு கிடைக்கும் சரியா. 441ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு 21 × 21 441ன்னு கிடைக்கும். 21 × 21 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 441 கிடைக்கும். அகெயின் 441 இருக்குது. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சரு 1,94,481 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எந்த ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது டி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகே. அடுத்த லாஸ்ட் சம்மு 2013 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,25,000 அடுத்த ஆண்டில் அது 7% பெருகுமானால் 2014 மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏதோ 2013க்கு 14க்கு 1 இயர் தான் கேப். அப்போ டைரெக்டாகவே நம்ம இப்போ போட்டுடலாம் 1,25,000 இன்ட்டு 7% தானே அது இருக்குது. அப்போ 7/100 இன்ட்டு 1 சரியா. இப்போ 0 0 கட் ஆயிடும் இதுவும் கட் ஆயிடும். மீது என்ன நம்மளுக்கு கிடைக்கும் 2 மல்டிப்ளை பண்ணால் 8,750ன்னு கிடைக்கும் சரியா. அதோடு இங்கே வந்து பெருகுமானால் என்ன அதிகரிக்குமானால் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் வேல்யூ வந்து மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,25,000 அப்போ 1,25,000தோட இந்த 8,750 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1,33,750ன்னு கிடைக்கும். அப்போ எது கரெக்டான ஆன்சர் பி இஸ் த கரெக்டான ஆன்சர். பி இஸ் த கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.